கிரே மார்க்கெட்ல 109% பிரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற கேஆர்என் ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் கம்பெனியோட ஐபிஓ பத்தி இன்னைக்கு வீடியோ டீடைலா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்க ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மி. இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ்ன்னு பார்த்தோம்னா 342 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூலியா ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க. ஆஃபர் ஃபார் சேல் கிடையாது. அதாவது இந்த 342 கோடி டோட்டலாவே கம்பெனியோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்க்கு தான் போகும். எந்த ஷேர் ஹோல்டர் பாக்கெட்டுக்கும் இந்த ஃபண்ட் போகாது. அண்ட் இஷ்யூக்கு அப்புறமா மார்க்கெட் கேப்னு பார்த்தோம்னா 1367 கோடியில இருப்பாங்க. அதாவது மார்க்கெட் லிஸ்ட் ஆகும் போதே ஸ்மால் கேப் கம்பெனியா லிஸ்ட் ஆவாங்க. அண்ட் இந்த கம்பெனி 2017ல கேஆர்என் ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் பிரைவேட் லிமிடெட்ங்கிற நேம்ல ராஜஸ்தான்ல உருவாக்கப்பட்ட கம்பெனி. ஓகே, இவங்க ஆக்சுவலா என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா ஃபின் அண்ட் டியூப் டைப் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சரை மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதாவது சிம்பிளா ஏர் அண்ட் லிக்விட் மாதிரியான ரெண்டு ஃப்ளூயிட் நடுவுல ஹீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு முக்கியமா யூஸ் பண்ற டியூப்ஸ் அண்ட் ஃபின்ஸை மேனுஃபேக்சர் பண்றாங்க இந்த கம்பெனி. அண்ட் எங்களோட ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தோம்னா எவாபரேட்டர் காயில், கண்டென்சர் காயில், ஃப்ளூயிட் அண்ட் ஸ்ட்ரீம் காயில் மாதிரியான ப்ராடக்ட்ஸா மேனுஃபேக்சர் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ ரயில்வே, ஏர்போர்ட், ஹோட்டல், ஹாஸ்பிட்டல், டேட்டா சென்டர் மாதிரியான பெரிய பெரிய கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியலாவும் யூஸ் பண்ற ஏசில அண்ட் கமர்ஷியல் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஆயில், கேஸ், கெமிக்கல் பிளான்ட் அண்ட் பவர் ஜென்ரேஷன் பிளான்ட் மாதிரியான மல்டிபிள் இண்டஸ்ட்ரியில அண்ட் மல்டிபிள் பிளேசஸ்ல இவங்களோட ப்ராடக்ட்ஸை வச்சு பண்ற எண்ட் ப்ராடக்ட்டை யூஸ் பண்றாங்க. அண்ட் எங்களோட டாப் கஸ்டமர்ஸ்னு பார்த்தோம்னா டாப் ஏசி கம்பெனிஸான டைக்கின், ப்ளூ ஸ்டார், கேரியர், வோல்டாஸ் அண்ட் குளோபல் இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி லீடரான ஷெண்டர் எலக்ட்ரிக் அண்ட் டாப் ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் மேனுஃபேக்சரான மேக்கர் ஏர் ஹேண்ட்லிங் கம்பெனி மாதிரியான டாப் கஸ்டமர் பேஸை வச்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இவங்களோட ஃபைனான்சியல்ஸ்னு பார்த்தோன்னா இவங்களோட ரெவன்யூ இயர் ஆன் இயர் நல்லாவே க்ரோ ஆகுது. அண்ட் 2022ல 156 கோடியில இருந்து 2024ல 308 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ற கம்பெனியா க்ரோ ஆயிருக்காங்க. அண்ட் ப்ராஃபிட்டை பொறுத்தவரை 2022ல 10 கோடி ப்ராஃபிட்டும், 2023ல 32 கோடி ப்ராஃபிட்டும், 2024ல 39 கோடி ப்ராஃபிட்டும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா 0.4ல இருக்காங்க. அதாவது இவங்களுக்கு டோட்டலா 59 கோடி கடன் இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான கடன் தான் வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ஃபைனான்சியலை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் க்ரோத்தை கன்சிஸ்டண்டா மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் கடன் கொஞ்சம் கம்மியா இருக்கிற கம்பெனியை நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை இவங்க பண்ற சேம் பிசினஸ் யாருமே பண்ணல. ஸோ எங்களோட பிஇ ரேஷியோவோ இல்ல வேல்யூவேஷனையும் யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ மோனோபோலி கம்பெனி தான். அண்ட் பிஇ ரேஷியோ 24ல ஐபிஓ வந்திருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நல்ல வேல்யூவேஷன் தானே சொல்லலாம். அண்ட் இந்த கம்பெனி இப்போ ஐபிஓலியா ஃபண்ட் ரைஸ் பண்றது எதுக்காக அப்படின்னா ஃப்ரெஷ் இஷ்யூலியா வர 342 கோடியில 242 கோடி இவங்களோட சப்சிடரி கம்பெனி மூலமா புது மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை செட்டப் பண்றதுக்காக யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் மிச்ச 100 கோடியை ஜெனரல் கார்பரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐபிஓ இஷ்யூக்கு முன்னாடி ப்ரமோட்டர் அண்ட் ப்ரமோட்டர் குரூப் வேல 94% ஸ்டேக்கும், பப்ளிக் வேல 6% ஸ்டேக்கும் இருக்கு. அண்ட் ஐபிஓ இஷ்யூக்கு அப்புறமா ப்ரமோட்டர் அண்ட் ப்ரமோட்டர் குரூப் வேல ஆல்மோஸ்ட் 70% ஸ்டேக்கும், பப்ளிக் வேல 30% ஸ்டேக்கும் இருக்கும். ஸோ ப்ரமோட்டரோட ஹோல்டிங் ஐபிஓ இஷ்யூக்கு அப்புறமும் 70% இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைன்னே சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஐபிஓட டீடைல் அப்படின்னு பார்த்தோம்னா ஐபிஓ செப்டம்பர் 25 ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் ஐபிஓ பிட்டிங் க்ளோஸ் ஆகுறது செப்டம்பர் 27. இதோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் பெர் ஷேர். ஸோ இவங்க ஆல்ரெடி ஸ்டாக் ஸ்பிட்லாம் எதுவுமே பண்ணல. அண்ட் ஐபிஓட பிரைஸ் பேண்ட் 250 ரூபாயிலையும் அப்பர் பேண்ட் 220 ரூபாயிலையும் இருக்கு. அண்ட் மார்க்கெட் லாட்டுங்கிறது 65 ஷேர். ஸோ மினிமம் ஒரு லாட்டுக்கு 65 ஷேர்ஸ் வாங்கணும். அண்ட் இஷ்யூ சைஸுங்கிறது 342 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூலியா ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க. ஆஃபர் ஃபார் சேல் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ரெண்டு எக்ஸ்சேஞ்சுமே லிஸ்ட் ஆக போறாங்க. அண்ட் அந்த ஐபிஓ அலாட்மெண்ட் நடக்கிறது செப்டம்பர் 30. உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா உங்க அமௌண்ட் வந்து அக்டோபர் 1 ரீஃபண்ட் ஆயிரும். இன்கேஸ் அலாட்மெண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்க ஷேர்ஸ் எல்லாமே சேம் டே அக்டோபர் 1 உங்க டிமார்ட் அக்கௌண்ட்டுக்கு வரும். அண்ட் அக்டோபர் 3 அந்த ஷேர்ஸ் எல்லாமே மார்க்கெட் லிஸ்ட்டும் ஆயிரும். அண்ட் அந்த ஐபிஓல 14,300 ரூபாய்க்கு மினிமம் ஒரு லாட் அப்ளை பண்ணலாம், 65 ஷேர்ஸ். அண்ட் மேக்ஸிமம் 1,85,900 ரூபாய்க்கு 13 லாட் வரை அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஐபிஓட ரிசர்வேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மள மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு 35% அலோகேட் பண்ணியிருக்காங்க. இங்க என்ஐபிஸ்க்கு 15%, கியூஐபிஸ்க்கு 50% ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஐபிஓ இது வரைக்கும் ஓவரால் 57 டைம் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அண்ட் ரீட்டைல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இப்போ வர 55 டைம் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ஸோ ரொம்பவே நல்ல டிமாண்ட் இருக்குன்னே புரிஞ்சுக்கலாம். அண்ட் எங்களோட கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு பார்த்தோம்னா 225 ரூபாயில இருந்து 240 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி மார்க்கெட் கண்டிஷன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 109% லிஸ்டிங் கெயினோட அரௌண்ட் 460 ரூபாய் பிரைஸ் ரேஞ்ச் லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படியே டபுள் லிஸ்டிங் கெயின் கிடைக்கும்னே நம்ம சொல்லலாம். ஓகே, ஃபைனலா என்னோட டிசிஷன் என்ன அப்படின்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ற பிசினஸ் மூலமா ஹை பேரியர் இருக்கிற இண்டஸ்ட்ரியில இருக்காங்க இந்த கம்பெனி. அண்ட் அதாவது நினைச்ச உடனே எல்லாம் இந்த மாதிரியான பிசினஸ் யாராலும் உருவாக்கிட முடியாது. அதாவது ஹை பேரியர் இருக்கிற பிசினஸ். அண்ட் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை மோனோபோலி கம்பெனியா இருக்காங்க. அண்ட் நல்ல வேல்யூவேஷன்ல ஐபிஓ வந்திருக்காங்க. அண்ட் வேரியஸ் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ற ப்ராடக்ட்டை இவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. அண்ட் ஸ்ட்ராங்கான ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் க்ரோத்தை கன்சிஸ்டண்டா மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் நம்ம ஏசி வாங்கும்போது ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கிற டைக்கின், ப்ளூ ஸ்டார், வோல்டாஸ் மாதிரி
கேரியர் மாதிரியான ஸ்ட்ராங் கஸ்டமர் பேஸ் வச்சிருக்காங்க. அண்ட் இவங்களோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பர்டிகுலரா சில கஸ்டமரை டிபெண்ட் பண்ணி தான் இவங்களோட ரெவன்யூ மொத்தமாவே இருக்கு. அதுலயும் முக்கியமா வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஏசி மேனுஃபேக்சரான ஜாப்பனீஸ் மல்டிநேஷனல் கம்பெனியான டைக்கின் கம்பெனி கிட்ட இருந்து மட்டும் இந்த கேஆர்என் கம்பெனிக்கு 33% ஆஃப் ரெவன்யூ வருஷம் வருஷம் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல இந்த டைக்கின் கம்பெனி இந்த கேஆர்என் கம்பெனி கிட்ட இருந்து வாங்குற ப்ராடக்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க ரெவன்யூல பெரிய இம்பாக்ட் இருக்கும். அண்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ராஜஸ்தானுங்கிற ஒரு பர்டிகுலர் லொகேஷனை மட்டும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இப்போ ஐபிஓலயே வர பணத்துல செட்டப் பண்ண போற புது மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி கூட சேம் ராஜஸ்தான் லொகேஷன் தான் பிளான் பண்றாங்க. அண்ட் இவங்களோட ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ற முக்கியமா யூஸ் ஆகிற ரா மெட்டீரியல்ஸான அலுமினியம் ஃபாயில், காப்பர் ஃபாயில், காப்பர் டியூப் மாதிரியான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஹை வாலடைல் இருக்கிற மெட்டீரியல்ஸ். மற்றபடி ஐபிஓ நல்ல சப்ஸ்கிரைபா இருக்கு. கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் 100% மேல இருக்கு. ஸோ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் அண்ட் லிஸ்டிங் கெயின்காக அப்ளை பண்றவங்க கண்ணை மூடிட்டு அப்ளை பண்ணலாம். கண்டிப்பா கிடைச்சது அப்படின்னா ஜாக்பாட் தான். நல்ல ஒரு லிஸ்டிங் கெயின் வரும். அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் பொறுத்த வரைக்கும் நல்ல கம்பெனி அண்ட் ஃபியூச்சர் growth இருக்கிற இண்டஸ்ட்ரி அண்ட் ஸ்ட்ராங்கான கஸ்டமர் பேஸ் வச்சிருக்காங்க. ஸோ கண்ணை மூடிட்டு அப்ளை பண்ணலாம். லாங் டேர்முக்கு சூப்பரான ஸ்டாக்னே சொல்லலாம். ஸோ நான் பர்சனலாக அந்த ஐபிஓல கண்டிப்பாக அப்ளை பண்ண போறேன். அண்ட் கிடைச்சது அப்படின்னா லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ண போறேன். அண்ட் மேக்ஸிமம் லாட்ஸும் இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறேன். அண்ட் நீங்களும் இந்த ஐபிஓல அப்ளை பண்றீங்களா இல்லை ஸ்கிப் பண்றீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலி இதான் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஐபிஓல நீங்களும் அப்ளை பண்றீங்களா இல்லை ஸ்கிப் பண்றீங்களா அப்படிங்கறத பத்தி. அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராமே ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ் அண்ட் ஜெய் ஹிந்த்.